பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. சரியா? தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் ஏசப்பா தண்ணீர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அவரோட பாதத்தில் அமர்ந்துருங்க. அப்படி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லுங்கள். எனக்கு 3.5 years குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த வசனத்தை சொல்லி தான் நான் ஜோம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு கிருபையாக குழந்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. சூழ்நிலை ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரியா? ஏசப்போ ஒரு டைம் வச்சுருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் நமக்கு காலதாமதம் ஆகும். இப்போ தண்ணீரை திராட்சை ரசமாக ஏசப்பா மாற்றினாங்க. அப்போது மரியாள் அம்மா நீங்கள் ஐயா அங்கே திராட்சை ரசம் இல்லை அப்படி ஏசப்பா கிட்ட சொல்லும்போது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சில ஆசீர்வாதங்களுக்காக பொறுமையோடு அவரோட பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கீங்க ரொம்ப நாளாக. கண்டிப்பாக ஏசப்பா தருவாங்க, தராமல் போக மாட்டாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட விசுவாசம் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.